Hi friends, welcome to Mauni Cine Updates. Pandian Store Season 2. ப்ரொமோனா இது தாங்க ப்ரொமோ. நேற்று ப்ரொமோ பார்த்துருப்பீங்க. இந்த வீக்குக்கான ப்ரொமோ வேறு லெவல், தரமான ப்ரொமோ. கதிர் ராஜி ஃபேன்ஸ் வேறு லெவல், டபுள் ஹாப்பி தான். அதனால தாங்க இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ட்ரெண்டிங் நம்பர் 3ல் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக செக் பண்ணும்போது ட்ரெண்டிங் நம்பர் 3. நேற்று ட்ரெண்டிங் 4ல் இருந்துச்சு, அப்புறம் ட்ரெண்டிங் 3ல் இருந்துச்சு, அப்புறம் ட்ரெண்டிங் 2ல் தான் இன்றைக்கி மார்னிங் வரைக்குமே இருந்துச்சு. இப்போ ட்ரெண்டிங் 3ல் இருக்குது. இன்றைக்கி எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரொமோவை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக தான் இது பேசுகிற இந்த இடத்துல. ஸோ நம்ம மீனா சொல்லாங்க இல்லையா, பாவம் பாசமாக மாறி பாசம் காதலாக மாறிடுச்சா, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக நம்ம கதிர் வந்து சொல்லுவார் இல்லையா, நான் என்ன விடுறது, நீ தான் விடணும் அப்படிங்கிறது. அவரோட வாய்ஸ் டோன் இருக்காது, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஓவராலாக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த மாதிரி சீன் வரதா இருந்தால் இன்னும் எத்தனை தடவை வேணாலும் சண்டை போட்டுக்கலாம், ராஜியும் அவங்க அண்ணனும் அப்படிங்கிற மாதிரி தான் மனசுக்குள்ளே ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ ஒரு அழகாக அப்படி செதுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ட்ராக்கை, ரொம்ப அழகாக வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம எதிர்பார்த்தது கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்புறம் வீட்டில் வந்து கதிர் ராஜிக்கான ட்ராக் ஏதாவது வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் எனக்கு எபிசோட்லையுமே வந்துச்சு. ராஜிக்கு தலைவலிக்கிறதுனால போயிட்டு தலைவலி தைலம் கேட்குறாங்க அவங்க அம்மா கிட்ட. ஸோ அதை பார்த்து நம்ம கதிர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து கட்டிலில் உட்காந்துருக்காங்க. நம்ம கதிர் உள்ளே வராரு, டக்குன்னு அவங்க ஏந்திக்கிறாங்க. பாய் எடுத்துலாம் விரிச்செல்லாம் போகிறாங்களா, தள்ளு அப்படின்னு வந்து அவரோட ஸ்ட்ரங்கில் சொல்லி, இவர் தேங்க்ஸ் சொல்லாமல் இப்படி போய் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நானே ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நீ கட்டில் படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லி படுத்துக்கிட்டது. அப்புறம் நம்ம ராஜி தலைவாணி வரைய மாற்றுறது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி கப்பல் மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் அதே மாதிரி தான் மீனா அண்ட் செந்தில், அவங்க காம்போ அண்ட் அவங்க கான்வர்சேஷனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல நம்ம செந்தில் பார்த்தீங்கன்னா தங்க மேலே கம்பேர் பண்ணி பேசுவாங்க, அதில் நல்லா பேசி வாங்கி கட்டிட்டாருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் புறமால பார்த்த சீன்ஸ், மாதிரி வேணும்னே பைக் எடுத்து வந்து ஓட்டுறாரு அந்த குளத்தில், அந்த மேலேருந்து பார்த்துட்டு செம்ம வேகமாக கீழே இறங்கி வருவாருங்க. அந்த பைப் சீன்லாம் வேறு லெவல் மாசாக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பை.